இனி அவர் கவிதை எதுவும் தொடர வேண்டும். முகநூலில் எழுதியிருக்காரு சொல்லியிருந்தாரு. அந்த முகநூலில் இருக்கிற கவிதையெல்லாம் தொகுத்து 2026 புத்தகம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டேன். ஒரு மரபு கவிதை நான் அந்த முகநூலில் மரபு கவிதையாரா புது கவிதை எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட மரபு கவிதையிலே மிக அழகாக எழுதக்கூடிய பார்வை உண்டு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக, எளிமையாக. காத்திருந்தால் நிமிடங்கள் மணியாகும், உன்னை கண்டுவிட்டால் மணிகள் நிமிடமாகும். சுருக்கம், ஒரு கவிதையினுடைய சுருக்கத்தை பாருங்கள். அதே போல் நீர்வீழ்ச்சி பற்றிக்கிறார் ஒரு கவிதை. எதுனா, இயற்கை அன்னை தாயிடம் மறந்து தனியாய் குடிக்கிறார். இயற்கை அன்னை தாயிடம் மறந்து தனியாய் குடிக்கிறார் நீர்வீழ்ச்சி. இவர் கோரை பாருங்கள். துள்ளி குதித்தால் நீர்வீழ்ச்சி, தள்ளாமல் நடந்து வந்தால் நதியாச்சு. இது ஒரு அழகான ஒரு காட்சி. இப்படி ரொம்ப அழகாக சிந்தனையோடு எழுதக்கூடியது. காதல் கவிதையும் மிக அழகாக சொல்லக்கூடிய வாய்த்திருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு கவிதை தான் இதெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நமக்கு மிகச்சிறந்த கவிதைகளை மரபு கவிதை எழுதியிருக்கிறார். இனி அவர்கிட்ட கேட்டுக்கொண்டது தான், எழுதுங்கள். எழுதினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்களும் இந்த தமிழ் உலகத்திலே மிகச்சிறந்த கவிஞராக இருக்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்து இந்த என்ன பேசுங்க பாரதி பேசுங்க.